இந்த ரெட் கலர் பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் வந்துட்டு இங்கே இறந்தவங்களோட பாடி எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் சடங்கு பண்ணுவாங்களாம். நம்ம எப்படி வீட்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த பில்டிங்கில் தான் பண்ணுவாங்களாம். இது தெரியாமல் நாங்கள் வந்துட்டு அந்த பில்டிங்லாம் போய் உட்காந்துருக்கோம். அந்த டைமில் வந்து உள்ளே பார்த்தோம், நிறைய அகல் விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து கேட்டோம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு இங்கே தான் சடங்கு பண்ணுவோன்ற மாதிரி சொன்னாங்க. உள்ளே வந்துட்டு எதனால் விளக்கெலாம் ஏற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயில்டாக தெரியல. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்கும். அது இந்த ஏரியாவுக்குள்ள புத்தா கோவில் தான். அது 4 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும். வெளியில் வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும். நம்ம இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுவும் வந்துட்டு ரோட்டை பார்த்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்துட்டு எனர்ஜி லோ ஆகுது அப்படின்னா இங்கே வந்துடுவேன். ஒரு 1 hour ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த இடம் வந்து நம்ம முன்னாடி இருந்த வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. இப்போ இருக்க வீட்டுக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும்.